سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلما أتاها نودي يا موسى إني أنا ربك فاخلع نعليك إنك بالوادي المقدس طوى وأنا اخترتك فاستمع لما يوحى إنني أنا الله لا إله إلا أنا فاعبدني وأقم الصلاة لذكري إن الساعة آتية أكاد أخفيها لتجزى كل نفس بما تسعى. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: أول ما يحاسب به العبد يوم القيامة الصلاة، فإن صلحت صلح سائر عمله وإن فسدت فسد سائر عمله أو كما قال عليه الصلاة والسلام. அளவில்லா அருளும் இணையில்லா கிருபையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ், அவனுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் யஹ்லுகு மா யஷா, நாடியதை படைக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் யஃஅலு மா யஷா, நாடியதை செய்யக்கூடியவன். அந்த அல்லாஹ் ஹுவல்லதீ யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா, தாயுடைய கற்பத்தில் தான் நாடிய தோற்றத்தை வழங்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் வஅன்னஹு ஹுவ அத்ஹக வ அப்கா, சிரிக்க வைப்பவன் அழ வைப்பவன். அந்த அல்லாஹ் வஅன்னஹு ஹுவ அமாத வ அஹ்யா, மௌத்தாக்குபவன் ஹயாத்தாக்குபவன். அந்த அல்லாஹ் வஅன்னஹு خلق الزوجين الذكر والأنثى, ஆண் பெண் ஜோடியாக படைப்பவன். குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் தனித்தவன். அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன். லம் யலித், அவனுக்கு குழந்தைகள் கிடையாது. வலம் யூலத், அவனுக்கு பெற்றவர்கள் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஈடாக இணையாக ஒப்பாக ஓமையாக இந்த அண்ட சராசரத்தில் யாரும் கிடையாது என்பதாக சங்கையான இந்த மிம்பரில் வைத்து நான் சாட்சி சொல்கிறேன். ஸலாத் எனும் கருணையும் ஸலாம் எனும் ஈரேற்றமும் நபிகுலத் திலகம் மனுக்குலத்தின் மகுடம் மாநிலம் போற்றும் மாமேதை உலகுக்கு வந்த உத்தமர் கருணை கடல் காருண்ய வள்ளல் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் எம் அண்ணல் பெருமானுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளமும் நெறிபிசகாமல் அகில உலகத்துக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள் சஹாபாக்கள் கியாம நாள் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான சகோதரர்களே, கண்ணியமான உலமாக்களே, வல்லவன் அல்லாஹ்வை மௌத்து வரைக்கும் அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் குத்பா பிரசங்கம் நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் செவியேற்கக்கூடிய உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம்களாகிய நாம்
இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். முஸ்லிமாகிய நாம் இந்த உலகத்தில் நினைத்ததை போல் வாழ முடியாது. அல்லாஹ் எவ்வாறு விரும்புகிறானோ அவ்வாறு தான் நாம் இந்த உலகத்தில் வாழலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன வழிகாட்டல்களை செய்தார்களோ அந்த வழியில் தான் நாம் செல்லலாம். அல்லாஹ் நமக்கு என்ன கடமைகளை விரித்திருக்கிறானோ அதை நாம் விருப்பமோ வெறுப்போ செய்துதான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகத்தில் நாம் உண்மையான முஸ்லிம்களாக, முஃமின்களாக, இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியாளர்களாக அல்லாஹ்விடத்தில் எழுதப்படுவோம். சகோதரர்களே, இஸ்லாம் என்பது அது ஒரு கம்ப்ரிஹென்சிவ் ரிலிஜன், பரிபூர்ணமான ஒரு மார்க்கம், விரிவான ஒரு மார்க்கம். இஸ்லாத்தில் அல்லாஹ்வும் ரசூலும் எதையும் நமக்கு சொல்லித் தராமல் விடவில்லை. மௌத்து வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும், மௌத்துக்கு பின்னால் கபரில் நமக்கு என்ன நடக்கும், கபருக்கு பின்னால் மஹ்ஷரில் நம்முடைய நிலைமை என்ன, மஹ்ஷருக்கு பின்னால் சிராத்தில் என்ன இருக்கிறது, சிராத்துக்கு பின்னால் கந்தரா என்ற ஒரு பாலம் இருக்கிறது, அதுக்கு பின்னால் சுவர்க்கமா நரகமா, அதுவும் சுவர்க்கத்தில் என்ன நிலைமை நரகத்தில் என்ன நிலைமை என்று அழிந்து போகும் துனியாவை பற்றியும் அழிவே முடிவே இல்லாத ஆகிராவை பற்றியும் நம்முடைய மார்க்கம் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் வழிகாட்டி இருக்கிறது. சகோதரர்களே, அழியும் துனியா, அல்லாஹ் சொல்கிறான், பல் துக்ஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, இந்த உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களே, வல் ஆகிரத்து கைரும் வ அப்கா, ஆனால் நிலையானது நிரந்தரமானது இந்த உலகம் அல்ல, மறுமை. சகோதரர்களே, அழிந்து போகும் இந்த துனியாவில் நாம் சில கடமைகளை சரியாக செய்தால்தான் அழிவே முடிவே இல்லாத வாழ்க்கையில் நாம் நிம்மதியாக வாழலாம். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்பதை அல்லாஹ் ஆக அடிப்படையான 5 விடயங்களை அமைத்திருக்கிறார். அந்த 5வது நாம் நம்முடைய வாழ்க்கையில் குறை செய்யக்கூடாது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரியில் வருகிறது, ஷஹாததி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். முதலாவது இஸ்லாத்தினுடைய மத்திய தூண்தான் அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேற எந்த கடவுளும் கிடையாது என்பதாக உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நபி, கடைசி நபி என்பதாக நம்பிக்கை கொள்வது. யார் இந்த நம்பிக்கை கொண்டு விட்டாரோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2வது வ இகாமிஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவது. 3வது வ ஈதாஇஸ் ஸகாத், ஜகாத்தை நிறைவேற்றுவது. 4வது வ ஸௌமி ரமதான், ரமதானுடைய மாதத்தில் நோன்பு பிடிப்பது. 5வது வ ஹஜ்ஜில் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, வசதி வாய்ப்புகள் உள்ளவர் காபாவுக்கு சென்று மக்காவுக்கு சென்று ஹஜ் செய்வது. சகோதரர்களே, ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்ற கடமைகளுக்கு ஒரு சில நிபந்தனைகள் வைத்திருக்கிறான். ஆனால் அல்லாஹ்விடம் எந்த காரணமும் சொல்ல முடியாத ஒருவர் முஸ்லிமாக இருந்தால், பருவ வயதை அடைந்தால், அவருக்கு புத்தி சுவாதீனம் சரியாக இருந்தால், அவர் சக்கராத்தை அடையும் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் 5 நேரம் தொழுவதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அதில் அல்லாஹ் இந்த இஸ்லாத்தில் எந்த காரணமும் எந்த சலுகையும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. சகோதரர்களே, எந்த அளவுக்கு உயர்ந்தது, எந்த அளவுக்கு கண்ணியமானது. அல்லாஹ் குர்ஆனில் 85 இடங்களில் தொழுகை என்ற வார்த்தையை உபயோகிக்கிறான். 15 இடங்களில் தொழுகை பற்றிய செயலை அல்லாஹ் சொல்கிறார். மொத்தம் குர்ஆனில் 100க்கு மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் இந்த தொழுகையை பற்றி சொல்கிறார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நண்பர். வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா, அல்லாஹ்வுடைய நேசர்
சகோதரர்களே, சாதாரணமாக வெறுமனே அவர் சும்மா இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய நண்பன் என்ற பட்டத்தை அடையவில்லை. அல்லாஹ் சூரத்து இப்ராஹிம் என்பதாக குர்ஆனில் ஒரு சூறாவை இறக்கி இருக்கிறான். அந்த சூறாவில் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகங்கள், அவர் அல்லாஹ்வுடன் கையேந்தி செய்த துஆக்கள், இவற்றை அல்லாஹ் பேசுகிறார். புகாரியில் வருகிறது, அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? இப்ராஹிம், உங்களுடைய மனைவி, உங்களுடைய மகன், மனைவி ஹாஜர், மகன் இஸ்மாயில், இந்த இரண்டு பேரையும் மக்காவில் காபாவுக்கு பக்கத்தில் கொண்டு போய் விட்டு வாருங்கள். சகோதரர்களே, இப்பொழுது நீங்கள் பார்க்கும் மக்கா அல்லாது, இப்பொழுது நீங்கள் பார்க்கும் காபா அல்லாது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ள பிரளயத்தால் அழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு காபாவுடைய பவுண்டேஷன், அஸ்திவாரம் மாத்திரம்தான் இருந்தது. அந்த காபாவை சுற்றி மனிதர்கள் அல்ல, ஒரு புட்பூண்டு, ஒரு பறவை, ஒரு மிருகம் கூட அங்கே இல்லை. இப்படியான நிலைமையில் அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம், உன்னுடைய மனைவி ஹாஜர், உன்னுடைய மகன் இஸ்மாயில், இரண்டு பேரையும் கொண்டு போய் மனித சஞ்சாரம் இல்லாத அந்த இடத்தில் விட்டு வா. சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். அதிகமான தஃசீருடைய உலமாக்களின் கருத்து பிரகாரம் 83 வயதில் கிடைத்த குழந்தை. 83 வயதில் நாம் செய்வோமா? நம்முடைய சிந்தனைக்கு வருமா? நம்முடைய கல்வி இடம் கொடுக்குமா? அல்லாஹ்வுடைய கட்டளையை புறவு யோசிக்கலாம். முதலாவது புள்ளைய பார்க்கிறையா? முதலாவது மனைவியை பார்க்கிறதையா? அந்த காட்டில விடலாமா? அந்த பாலைவனத்துல விடலாமா? அது ஒரு அநியாயம் இல்லையா? அதெல்லாம் யோசிக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னானா, கூப்பிட்டார், மனைவியை எடுத்தார், குழந்தையை கொண்டு போனார் மக்காவுக்கு, காபாவுக்கு பக்கத்தில் விட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அந்த தியாகி கூப்பிட்டார், இப்ராஹிம், இப்ராஹிம், யாரிடம் எங்களை விட்டு செல்கிறாய்? அன்பு கணவரே, யாரிடம் எங்களை விட்டு செல்கிறீர்கள்? ஒரு வார்த்தை வரவில்லை. மனைவிக்கு புரிந்து விட்டது, இது அல்லாஹ்வுடைய கட்டளையாகத்தான் இருக்க வேண்டும். கேட்டார், அல்லாஹு அமரக பிஹாதா, இப்ராஹிம், இது அல்லாஹ்வுடைய ஆர்டரா? அல்லாஹ் சொன்னானா என்னையும் என்னுடைய பச்சை புள்ளையையும் இந்த பாலைவனத்தில் கொண்டு போய் விட சொல்லி அல்லாஹ் சொன்னானா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி கூட பார்க்காமல் தலையை ஆட்டினார். சொன்னார் ஹாஜர், இதன் அப்படி என்றால் அந்த அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், நீங்க போகலாம். எப்படி மனைவி, எப்படி கணவன், எப்படி மனைவி? நாங்க உருப்படியா இருந்தா தான் மனைவி உருப்படியா கிடைக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இவர் எல்லா விளையாட்டும் போடுவார், இவருக்கு மனைவி வேண்டுமா பாத்திமா நாயகி மாதிரி, கனவுலையும் கிடைக்க. சகோதரர்களே, போனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கல்பு கணக்கிறது, கண்கள் பனிக்கிறது, உள்ளம் உருகுகிறது. ஆனால் அல்லாஹ் சொல்லிவிட்டான், அல்லாஹ் பொறுப்பெடுப்பான். தள்ளி வந்து திரும்பி பார்த்து அல்லாஹ்விடம் கையேந்தி கேட்ட துஆவை அல்லாஹ் 1400 வருடங்களாக குர்ஆனில் பேசுகிறான். பிரட்டி பாருங்கள். ரப்பனா, என்னுடைய ரப்பே, இன்னி, நான், அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ, யா அல்லாஹ், உன்னுடைய ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு புல் பூண்டு கூட முளைக்காத அந்த பாலைவன கட்டாந்தரையில் என்னுடைய மனைவி ஹாஜரையும் என்னுடைய மகன் இஸ்மாயிலையும் நான் விட்டு வந்திருக்கிறேன். அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணி, வாழ்வதற்கு வீடு, உண்பதற்கு உணவு, இதெல்லாம் கேட்கவில்லை. சகோதரர்களே, முதலாவது அவர் செய்த துஆ, இது தொழாதவர்களுக்குரிய பாடம், இது தொழாதவர்களுக்குரிய ஆகப்பெரிய பாடம். ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத ஃபஜ்அல் அஃஇததம் மினன் நாஸ், யா அல்லாஹ், அவர்களுக்கு தொழுவதற்கு ஏற்பாடை செய்து கொடுப்பாயா.
தொழுவதற்கு ஏற்பாடு செய். அவங்க ஒன்ன தொழ ஆரம்பிச்சா தானா எல்லாம் கிடைக்கும். உன்னுடைய தொடர்பு சீராகிவிட்டால் அனைத்தும் சீராகும். அன்று செய்த தியாகம் சகோதரர்களே, இன்று சென்று பாருங்கள் அந்த மக்காவை. நீங்கள் போய் இறங்கும் ரோட்டுக்கு பேர் என்ன? ஷாரிஅ இப்ராஹிம் அல் கலீல். மக்காவுடைய மெயின் ரோட்டுடைய பேரே தரீக் இப்ராஹிம் கலீல், இப்ராஹிம் கலீல் ஸ்ட்ரீட். 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் மனைவியையும் குழந்தையையும் விட்டுவிட்டு அல்லாஹ்விடம் கையேந்தி செய்த துஆ, தொழுவதற்கு ஏற்பாடு செய்து கொடு. இன்று வரைக்கும் ஒரு நிமிடமாவது அந்த புனித காபாவில் தொழுகை நடக்காமல் இருக்கிறதா? தொழுகை நடக்காமல் இருக்கிறதா? உலகத்தில் ஒரே நேரத்தில் 20 லட்சம் மக்கள் தொழும் ஒரே பள்ளிவாசலாக அந்த காபாவை, அந்த மஸ்ஜிதுல் ஹராமை அல்லாஹ் இன்று பிரம்மாண்டமாக மாற்றி இருக்கிறார். தொழுகையை விட்டு விடாதீர்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வுக்கு அதை விட வெறுப்பானது வேறு எதுவும் கிடையாது. வட்டியை விட, விபச்சாரத்தை விட, கொலையை விட, கொள்ளையை விட, அனைத்தை விடவும் பெரும் பாவம் தான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை தொழாமல் வாழ்வது. முஸ்லிம் என்ற பெயருக்கே அவன் தகுதி இல்லை. முஸ்லிம் என்ற பெயருக்கு அவன் தகுதி இல்லை. மறந்து விடாதீர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம், யா மூசா அலைஹிஸ்ஸலாம், உலகத்தில் முதலாவது அந்தஸ்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய உயிர். இரண்டாவது அந்தஸ்து யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மூணாவது அந்தஸ்து யார் சகோதரர்களே? மூசா அலைஹிஸ்ஸலாம். وَكَلَّمَ اللَّهُ مُوسَى تَكْلِيمًا. பலஸ்தீன்ல இருக்குது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர். இந்த கபர்ல எழுதியிருக்கிறாங்க இந்த வசனம், உலகத்தில் அல்லாஹ்வோடு நேரடியாக பேசியவர். வேற யாரும் பேசல, வேற யாரும் பேசல. மதியன் எகிப்தில ஒரு கொலை நடக்குது, அறியாமல் நடந்த கொலை. சகோதரர்களே, எகிப்தை விட்டு தப்பி மதியனுக்கு ஓடி வந்தார். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இடம் மதியன் இப்பொழுது சவுதியில் இருக்கிறது. மதீனாவிலிருந்து ஒரு 400 கிலோமீட்டர் போனால் அதே ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ், வரலாற்று தடங்களோடு உங்களுக்கு பார்க்கலாம். மதியனுக்கு வந்து 10 வருடங்கள் ஆடு மேய்த்து மனைவிக்கு மகர் கொடுத்து திருமணம் முடித்தார். 10 வருடம் ஆடு மேய்த்ததுதான் மனைவிக்கு அவர் கொடுத்த மகர். மாமனாருக்கு ஆடு வைத்து கொடுத்து 10 வருடங்கள் சவுதியில் வாழ்ந்துவிட்டு இப்பொழுது தன்னுடைய தாயை, தன்னுடைய குடும்பத்தை, உறவினர்களை பார்ப்பதற்காக மீண்டும் எகிப்தை நோக்கி மனைவி குடும்பத்தை அழைத்துக் கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் மதியனில் இருந்து புறப்பட்டார். வரும் வழியில் இருட்டாக மாறியது, வழி தெரியவில்லை. ஒரு மலை அடிவாரம், சாதாரண மலை அல்ல, அல்லாஹ்வுடைய கலாம் நேரடியாக இறங்கிய மலை, தூர் சீனா மலை. வனாதைனாஹு மின் ஜானிபித் தூரில் ஐமன். அல்லாஹ் சொல்றான், பரக்கத்து நிறைந்த தூர் சீனா. பார்க்கலாம், ஜோர்தானுடைய, எகிப்துடைய, சவுதியுடைய 3 நாட்டுடைய பார்டர்லையும் தான் அந்த தூர் சீனா மலை இருக்கிறது. பார்த்தா மலையில் ஒரு வெளிச்சம், நெருப்பு விளங்குது. சொன்னார், நான் கொஞ்சம் வழியை தெரிந்து கொண்டு வருகிறேன், அல்லது நெருப்பில் இருந்து கொஞ்சம் வெளிச்சத்தை எடுத்து வருகிறேன். மனைவியை வைத்து விட்டு வந்தார். சகோதரர்களே, நெருப்புக்கு பக்கத்தில் யாரும் இல்லை. வித்தியாசமான ஒரு நெருப்பு. நெருப்பு பத்துகிறது, ஆனால் சூடில்லை, யாரையும் காணவில்லை. சகோதரர்களே, யாரோ அழைக்கும் சத்தம் மாத்திரம் கேட்கிறது. யார் அது? அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஃபலம்மா அதாஹா, அந்த தூர் சீனா மலை அடிவாரத்துக்கு அவர் வந்தபோது, நூதிய யா மூசா, அல்லாஹ் அழைத்தான், ஏ மூசாவே. ஒரு இடத்திலே அவர் இது மூசான்னு குர்ஆனில் 136 இடம் மூசா என்ற திருநாமத்தை அல்லாஹ் குர்ஆனில் மொழிந்திருக்கிறார். இன்னைக்கு வைக்க மாட்டாங்க அந்த பேரெல்லாம். இங்கிலீஷும் இந்தோனேசியாவும் கலந்து 2 பேர் எடுத்துட்டு வந்து அதுக்கு உலமாக்கள்ட்ட அர்த்தம் கேட்கிறான். நாங்க அரபு தான் படிச்சிருக்கோம், இந்த இந்தோனேசியா பாஷையெல்லாம் எங்களுக்கு தெரியாது.
நபிமாருடைய பேரவை, சஹாபாக்கள பேரவை, அவர்களை போல தக்வாதாரியா, ஈமான்தாரியா, இஹ்லாஸ்தாரியா வரணும்ன்ற நோக்கத்திலவை அல்லாஹ் கபூல் செய்வான். எல்லாம் இப்ப மாடர்ன் தேவைப்படுது. சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்த போது அல்லாஹ் அழைத்தான். இன்னி அன ரப்புக ஃபஹ்லஅ அலைக். ஏ மூசாவே, நான் தான் உங்களுடைய ரப்பு அல்லாஹ், உங்களுடைய ரப்பு அல்லாஹ். செருப்பை கலட்டி விட்டு வாருங்கள், செருப்பை கலட்டி விட்டு வாருங்கள். இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா. நீங்கள் பரிசுத்தமான ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கிறீர்கள். வஅனா அக்தர்துக். நான் உங்களை நபியாக செலக்ட் பண்ணிவிட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கிராஜுவேஷன் நடந்தது மக்காவுல, ஹிரா குகையில. அதுவும் ஒரு மலை. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிராஜுவேஷன், நபி பட்டமளிப்பு விழா நடந்த இடம் தூர் சீனா மலை, எகிப்தில். மலைகளுக்கும் ஒரு பரக்கத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறார். அல்லாஹ் சொன்னான், வாங்க உங்களுக்கு பட்டமளிப்பு விழா நடக்குது. என்ன? நபி பட்டம், லேசான பட்டம் அல்ல. ஃபஸ்தமி', காது தாழ்த்தி கேளுங்கள். லிமா யூஹா, உங்களுக்கு வஹி இறங்க போகிறது. என்ன வஹி? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நபியாக செலக்ட் பண்ணி பட்டத்தை கொடுத்து விட்டு அல்லாஹ் செய்த முதலாவது பயான் எங்களுடைய பயான் அல்ல, இது படைத்த ரப்புல் ஆலமீனுடைய பயான். என்ன பயான்? இன்னனி அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ். லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வேற கடவுள் கிடையாது. ஃபஅபுதுனி, என்னை மாத்திரம் வணங்குங்கள். இது முதலாவது பயான். இரண்டாவது பயான் சகோதரர்களே, வஅகிமிஸ் ஸலாத லிதிக்ரி, தொழுகையை நிலைநாட்டுவீராக. இது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் செய்த முதலாவது உபதேசம். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அற்புத படைப்பு. 2000 வருடங்களுக்கு மேலாக 2வது வானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர். இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்தில் என்று மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவாரோ அன்றைய நாள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை, வானத்திலிருந்து இறங்குவதை முழு உலக மக்களும் பார்ப்பார்கள். முழு உலகமும் பார்க்கும். நாங்கள் இருந்தால் நாங்களும் பார்ப்போம். இறங்குவார் டமஸ்கஸ்ல. சகோதரர்களே, அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் ரொம்ப அற்புதம் செய்த ஒரு நபி. முதலாவது, எந்த ஆணுடைய துணையும் இல்லாமல் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவர். எந்த ஆணுடைய துணையும் இல்லாமல் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவர். இரண்டாவது சகோதரர்களே, இரண்டாவது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கையில் ஒரு சக்தியை கொடுத்திருந்தார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கையால் பிறவி குருடர்களை தடவினால் அவனுடைய கண்களில் பார்வை வந்துவிடும். இது குர்ஆன். ஒவ்வொரு வசனமாக ஓதி காட்ட நேரம் போத. இரண்டாவது, மூணாவது சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கையால் தோல் நோயுள்ளவர்கள், தொழு நோய் உள்ளவர்கள், குஷ்டரோகம் உள்ளவர்கள், இன்னைக்கு எத்தனையோ டெர்மடாலஜிஸ்ட தேடி ஓடுறாங்களே, தோல் வருத்தம், தோல் நோய், அலர்ஜிக். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கையால் தடவினால் எப்படிப்பட்ட குஷ்டரோகம் உள்ளவனுடைய குஷ்டமும் அப்படியே இல்லாமல் போய்விடும். நாலாவது சகோதரர்களே, ஆக பெரிய அற்புதம் அல்லாஹ் சொல்கிறான், வதுஹில் மௌதா பிஇذنில்லாஹ். ஒரு ஜனாசாவை பார்த்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் எழும்பு என்று சொன்னால் அந்த ஜனாசா உயிர் பெற்று எழும்பு. அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக இருக்கும் பொழுது பேசியவர். குழந்தையாக இருக்கும் பொழுது, பால் குடிக்கும் பொழுது, பிறந்த உடனே பேசியவர். உங்களுக்கு தெரியும், ஆணுடைய துணை இல்லாமல் பிறந்தார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பயந்தார். அல்லாஹ் சொன்னான், நீங்க போங்க, யாராவது உங்களோடு பேசினா நீங்க மௌன விரதம் என்று சொல்லுங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி கொண்டு யூதர்கள் எல்லாம் மரியமை சூழ்ந்து கொண்டு சொன்னார்கள், யா மரியம், ஏ மரியமே, லகத் ஜித்தி ஷைஅன் ஃபரியா,
ரொம்ப மோசமான ஒரு கெட்ட நடத்தை செய்து விட்டு வந்திருக்கிறாய், விபச்சாரம் செஞ்சிட்டு வந்திருக்கிறியே, பிள்ளையோட வாரியே, நீ கல்யாணமே முடிக்கலே. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒன்றும் பேசல, அப்படியே ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நோக்கி கையை காட்டினார்கள். கேட்டான், என்ன விளையாடுறியா, ஜோக் பண்றியா? பால் குடிக்கிற பிள்ளையோட கைஃப நுகல்லிமு மன் கான ஃபில் மக்தி ஸபியா, பச்சை பிள்ளையோட நாங்க எப்படி பேசுறது? அல்லாஹ் அந்த நேரத்தில் தான் அந்த அற்புதத்தை நடத்தினான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாய் திறந்தார். என்ன பேசினார்? முதலாவது قال إني عبد الله, நான் தான் அல்லாஹ்வுடைய அடிமை. ஆதானியல் கிதாப், இரண்டாவது எனக்கு இன்ஜீல் வேதத்தை தந்து விட்டான். மூணாவது வஜஅலனி நபியா, என்னை நபியாக ஆக்கிவிட்டான். நாலாவது வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குந்து, எங்க போனாலும் என்னை அல்லாஹ் பரக்கத் நிறைந்தவனாக ஆக்கிவிட்டான். சகோதரர்களே, கடைசியாக சொன்ன வார்த்தை கை குழந்தையாக இருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம், வஅவ்ஸானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா, உயிரோடு வாழும் காலம் வரைக்கும் தொழுகையை விட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் எனக்கு கட்டளை போட்டிருக்கிறான். சகோதரர்களே, இதை விட வேறொன்றும் தேவையில்லை இந்த முஸ்லிம்கள் தொழுகையை கையில் எடுப்பதற்கு. நீங்கள் வசதி வாய்ப்பு இருந்தால் மாத்திரம்தான் உடலிலும் சக்தி இருக்க வேண்டும், பணத்தாலும் பலம் இருக்க வேண்டும். இவ்விரண்டு வசதிகளும் இருந்தால்தான் உங்கள் மீது அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்குவார். பணம் இருந்தால் மாத்திரம்தான் உங்கள் மீது அல்லாஹ் ஜகாத்தை கடமையாக்குவான். உடம்பிலே சக்தி இருந்தால் மட்டும்தான் உங்கள் மீது நோன்பு கடமையாகும். ஆனால் சகோதரர்களே, நீங்கள் ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம், படிக்காதவனா இருக்கலாம், முதலாளியா இருக்கலாம், தொழிலாளியா இருக்கலாம், எம்ப்ளாயரா இருக்கலாம், எம்ப்ளாயியா இருக்கலாம், யாருக்கும் தொழுகையை விடுவதற்கு அனுமதி கிடையாது. கை இல்லாமல் இருக்கலாம், தொழுகையை விட முடியாது. கால் இல்லாமல் இருக்கலாம், தொழுகையை விட முடியாது. ரெண்டு கையும் ரெண்டு காலும் இல்லாமல் இருக்கலாம், தொழுகையை விட முடியாது. வானத்துல பறக்கலாம், தொழுகையை விட முடியாது. கப்பல்ல மிதக்கலாம், தொழுகையை விட முடியாது. சக்கராத்து வரைக்கும், தொண்டை குழிக்கு ரூஹ் வரும் வரைக்கும் படுத்த படுக்கையாக இருந்தாலும், புத்தி மாத்திரம் வேலை செய்தாலும் தொழுகையை விடுவதற்கு இந்த மார்க்கத்தில் எந்த அனுமதியும் கிடையாது, எந்த அனுமதியும் கிடையாது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி சென்ற மாதம் முழுக்க பேசி இருப்பார்கள். மிம்பர்களிலும் மீலாதுகளிலும் இந்த ஊரெல்லாம் நிரம்பி இருக்கும் ஜனக்கூட்டம். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை இது போதாதா நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்துக்கு முன்மாதிரியாக எடுப்பதற்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததும் ஒரே நாள் என்பதுதான் அதிகமான வரலாற்று ஆசிரியர்களுடைய முடிவு. எப்படி ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 திங்கட்கிழமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்களோ அதே நாளில்தான் இந்த உலகத்தை விட்டு விடை கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நோய் ஆரம்பமாகிறது. சஃபர் மாதம் பிறை 29 தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மரண நோய் ஆரம்பமானது. சகோதரர்களே, அன்று கூட சக்கராத்துடைய வருத்த ஆரம்பத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இமாமாக நின்று இந்த சஹாபாக்கள் சமுதாயத்துக்கு தொழுகை நடத்தியவர். ஆனால் சகோதரர்களே, திங்கட்கிழமை மௌத்தாக போகிறார்கள். பிறை 12 வியாழக்கிழமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக மகரிப் தொழுகை ஜமாத்தாக நடத்தினார்கள். மௌத்தாவதற்கு 3 நாள் இருக்கிறது. இஷாவுடைய நேரம் புகாரியில் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கத்தில் இருக்கிறார்கள். அதான் சொல்லப்பட்டு விட்டது. சஹாபாக்கள் எல்லாம் உங்களை போல் பள்ளிவாசலில் வந்து நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகையை எதிர்பார்த்து ஒன்று கூடி குழுமி இருக்கிறார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால் எழும்ப முடியவில்லை, மயக்கம். கொஞ்சம் கண் விழித்து அருமை மனைவி
அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை பார்த்து கேட்டார்கள், யா ஆயிஷா அஸல்லன் நாஸ், ஆயிஷா சஹாபாக்கள் தொழுதுட்டாங்களா? ஆயிஷா அம்மா சொன்னாங்கல்ல, அவங்க எப்படியா ரசூலல்லாஹ் தொழுவாங்க? வஹும் யந்தமிரூனக், உங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் நாயகமே. அப்பயே சொல்லியிருக்கலாம், என்னால எழும்ப முடியல, சஹாபாக்கள் சொல்லுங்க, அபூபக்கர் இருக்கார், உமர் இருக்கிறார், ரலியல்லாஹு அன்ஹுமா, அவங்களை இமாமா நிக்க சொல்லுங்க. என்னுடைய தோழர்கள் என்னை எதிர்பார்த்து தொழாமல் காத்து கொண்டிருக்கிறார்களா? இதோ தண்ணியை எடுத்து வை, நான் உது செய்யணும், என்னுடைய மக்களுக்கு போய் தொழுகை நடத்தணும். தண்ணியை வச்சாங்க ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா. உது செய்தார், எழும்பினாங்க. ஆனா ஸ்டடியா நிக்க முடியல, அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. மயக்கம் தெளிந்தது. சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. கேட்டாங்க, இப்பயாவது தொழுதாங்களா? இல்லையா ரசூலல்லாஹ், உங்களை எதிர்பார்த்து அந்த மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியா? திரும்ப தண்ணியவை, நான் உது செய்யணும், என்னுடைய மக்களுக்கு தொழுகை நடத்தணும். எழுப்பினாங்க, உது செஞ்சாங்க, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, நிக்க முடியல. சகோதரர்களே, மூன்றாவது முறை கேட்டாங்க. நேரம் கடந்து கொண்டே செல்கிறது. கேட்டாங்க, தொழுதுட்டாங்களா? இல்லையா ரசூலல்லாஹ். மூன்றாவது முறையும் எழும்பின நாயகம் நிக்க முடியவில்லை, மயக்கம் போட்டு கீழே விழுந்தார்கள். நாலாவது முறை சொன்னார்கள், என்னால் தொழுவதற்கு சக்தி இல்லை, எனக்கு ஜமாத்தாக போய் மக்களுக்கு தொழுகை நடத்த முடியாது. முரு அபூபக்கரின் ஃபல்யுஸல்லி பின்னாஸ், உன்னுடைய வாப்பா அபூபக்கருக்கு சொல்லுங்க ஆயிஷா, அவர் இமாமாக நின்று மக்களுக்கு தொழுகை நடத்தட்டும். ஆயிஷா அம்மா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க நின்று தொழுகை நடத்தின முஸல்லால அவர் நிப்பாரா? இந்த வாப்பாக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்லையா ரசூலல்லாஹ்? இன்னஹு ரஜுலுன் பக்கா, அவர் கொஞ்சம் எமோஷனல் ஆனாலே அழுதுருவார். உங்களோட முஸல்லால நிக்கிறதுக்கு, நீங்க இமாமத் செய்த இடத்துல நிக்கிறதுக்கு அவருக்கு சக்தி இருக்கிறா? அவர் நிப்பாரா? உமர சொல்லலாமே, தைரியசாலி, அவர் தொழுவிப்பார். இல்ல, அபூபக்கர் தான் தொழுவிக்கணும் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த இமாமத்துடைய பெருமதி விளங்குகிறது சமுதாயத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த தொழில் அல்ல, அது சேவை. சேவை அது. தலைக்கு மேல் தூக்கி வைக்க வேண்டிய மக்கள் இமாமத்தில் இருக்கிறார்கள். லேசா நினைக்காதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரம் வரைக்கும் செய்த வேலை, ஆனால் முடியவில்லை. சொன்னாங்க, அபூபக்கர் தொழுவிக்கட்டும், வேற யாரும் தொழுவிக்க இயலாது. அன்றிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் வரைக்கும் 17 வக்துகள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இமாமாக நின்று தொழுகை நடத்தினார். நான் சொல்ல வருவது என்னவென்றால், எவ்வளோ வருத்தத்திலும் பள்ளிக்கு எழும்பிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை நல்லா இருக்குது, கால் நல்லா இருக்குது, உடம்புல சக்தி இருக்குது, ஜிம்முக்கும் போறாரு, நல்லா தின்றாரு, நல்லா தொழில் செய்யறாரு, 4 மணிக்கு எழுப்பி பிரயாணம் போறாரு. ஆனா முஅத்தின் எவ்வளவு அழகான பாங்கு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தான் பெரியவே, அல்லாஹ் தான் பெரியவே, ஹய்யால ஸலா, தொழுகைக்கு வாங்க. இல்ல, அதெல்லாம் போறோ பாப்போம், நான் இந்த தொழில் தான் எனக்கு பெருசு. கூட்டாளிமாரோடு கைவார் அடிப்பதுதான் பெருசு. நான் கேட்கிறேன், உங்களுடைய கடைகளை விட, உங்களுடைய நண்பர்களை சந்திப்பதை விட, உங்களுடைய விளையாட்டுகளை விட, உங்களுடைய தொழில்களை விட, உங்களுடைய வீடுகளை விட, நண்பர்களுடைய வீடுகளை விட அல்லாஹ்வுடைய மாளிகை உங்களுக்கு கேவலமாக போய்விட்டதா? தொழாதவர்களை கேளுங்கள் சகோதரர்களே. இந்த உம்மத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த கடைசி வசியத், நபியை எவ்வளவு நேசிக்கிறோம், தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடுகிறோமே, நமக்காக கவலைப்பட்டு அழுத ஜீவன். நாளை கியாமத்துடைய நாளையிலும் உங்களோட மனைவியோ உங்களோட பிள்ளையோ யாருக்காக தொழுகையை விட்டு விட்டு ஓடி ஓடி உழைச்சோமோ, இவங்க யாரும் வரமாட்டாங்க. அங்க கூட நமக்காக குரல் கொடுக்கும் ஒரே ஜீவன் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியா அவர் சொன்ன அந்த வார்த்தை நம்முடைய காதுகளில் விழக்கூடாதா? கடைசியாக உலகத்தில் பேசிய வார்த்தை என்ன? அஸ்ஸலாம் அஸ்ஸலாம். ஏ முஸ்லிம்களே, தொழுகையை விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க சகோதரர்களே, விட்டு விடாதீர்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த
இந்த உலகத்தையே கட்டியாண்டவர். மதீனாவில், ஹிஜாஸில், ஈராக்குடைய பகுதியில், யமனுடைய தேசத்தில் மாத்திரம் இருந்த இஸ்லாத்தை சைனா வரைக்கும் கொண்டு போனவர். சைனா வரை கொண்டு போனவர். அது போதும் அவர் சொர்க்கம் போவதற்கு. தன்னுடைய ஆட்சியில் 5000 பள்ளிகளை கட்டி எழுப்பியவர். வரலாறுகளை பிரட்டுங்கள், உலமாக்களை பிடித்து பாருங்கள். ஹஜ்ரத் உமரை பற்றிய வரலாறு இல்லாத இஸ்லாமிய வரலாறு கிதாபே கிடையாது. தாரீஹு மதீனத்தி திமஷ்க், தாரீஹுல் பக்தாத், அல் காமில் ஃபி தாரீஹ், அல் பிதாயா வன் நிஹாயா. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரில் மாத்திரம் ஆயிரக்கணக்கான கிதாபுகளை இமாம்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான கிதாபுகள். சகோதரர்களே, சுபஹ் தொழுகை உம்மத்தில் நம்முடைய மௌத் எப்படி வரும் சிந்தியுங்கள். வாழ்நாள் எல்லாம் வட்டி, வாழ்நாள் எல்லாம் தொழுகை இல்லை, கல்வியிலே அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லை. இவருக்கு ஆசை என்னன்னா மதீனால மௌத்தாகும். கரையில கப்பல் ஓட்டுற கதை தானே. அல்லாஹ்வை ஏமாத்தீங்களா சகோதரர்களே? யாரையும் ஏமாத்தலாம். ஒரு தாயை ஏமாத்தலாம், தகப்பனை ஏமாத்தலாம், பிரின்சிபலை ஏமாத்தலாம், யாரையும் ஏமாத்தலாம். படைத்த ரப்புல் ஆலமீனை ஏமாத்தேனார். அவன் யஅலமு ஹாயினத்தல் அயுன். நீ எதற்காக உன்னுடைய கண்களை மூடுகிறாய், எதற்காக உன்னுடைய கண்களை திறக்கிறாய், அதுவும் அவனுக்கு தெரியும். வமா துஃபி ஸுதூர். உன்னுடைய கல்புகளுக்குள் என்ன மறைத்து வைத்திருக்கிறாய், அதுவும் அவனுக்கு தெரியும். அவனை ஏமாத்துகிறார் சகோதரர்களே. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹ் தொழுகை முதலாவது ரக்காத் முடிந்து இரண்டாவது ரக்காத் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மஸ்ஜிது நபவி. இது போன்ற அலங்கார விளக்குகள் எல்லாம் அந்த காலத்தில் இருக்கவில்லை. ஏதோ பள்ளிவாசலில் ஒரு மூலையில் இருட்டு விளக்கு, யாருமே விளங்க மாட்டார்கள், முகங்கள் தெரியாது. கலீஃபாவுக்கு பின்னால் ஒரு முனாஃபிக், அவனுடைய பெயர் ஃபைரோஸ் அபு லுலுவா என்பவன், 2 பக்கம் கூரான, நடுவில் புடி போட்டு நஞ்சிலே ஊற வைத்த ஒரு கத்தியோடு நின்றிருந்தான். அன்றைய தினம்தான் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் மாத்திரமல்ல உலகத்திலேயே நீதி சரிந்த நாள். நீதி தன்னுடைய மகனுக்கும் அதே நீதி, தன்னுடைய நாட்டில் இருக்கும் பிச்சைக்காரனுக்கும் அதே நீதி. உலகத்தில் கொண்டு வந்து காட்டுங்கள் ஏழும் என்றால் நம்முடைய முஸ்லிம் தலைவர்களை போன்ற உண்மையான தலைவர்கள். ஆனால் நமக்கே வரலாறுகள் தெரியாது. அதுதான் கவலை. யாரை பற்றியோ உலகுல நம்முடைய நாவுகள், நம்முடைய வாலிபர்கள் இன்னும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறை படிக்கவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறை படிக்கவில்லை. எப்பொழுது படிப்பது சகோதரர்களே? எப்பொழுது வாழ்க்கையில் எடுத்து நடப்பது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டாவது ரக்காத்தில் ஓதுகிறார்கள், வகான அம்ருல்லாஹி கதரம் மக்தூரா. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நடந்தே தீரும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் முடிவு செஞ்சது இந்த உலகத்தில் நடக்கும். எப்படி அறிவு அல்லாஹ் கொடுத்திருந்தார். ஓதினத்தோட குத்தினா பாருங்க, வகுத்துல குடல் அறுபட்டு பின்பக்கமாக வந்து அப்படியே ரத்தம் ஆறாக ஓடுது. 3 புத்துகள். சஹாபாக்கள் நிலை குலைய, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கீழே சரிய, சஹாபாக்கள் அவனை பிடிக்க, உமரோடு சேர்த்து 12 சஹாபாக்களை அவன் குத்த, கடைசியால் ஒரு சாக்கு, ஒரு கோணியை போல ஒன்றை போட்டு பிடித்தார்கள். சகோதரர்களே, அவனை குத்தி கொண்டு செத்து விட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோடு சேர்த்து 6 சஹாபாக்களை கொலை செய்து விட்டார் அந்த கொலைகாரன். சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மயக்கம், சக்கராத் ஆரம்பம், ஜனாசா உடம்பு தூக்கி கொண்டு செல்லப்படுகிறது. மஸ்ஜிது நபவி எல்லாம் ரத்த ஆறாக ஓடுகிறது. கொண்டு போய் வச்சுட்டாங்க. டாக்டர் வந்தார், வைத்தியர் வந்தார், மருந்துகள் கொடுத்தார். ஆனால் கொடுத்த குடிப்பாட்டிய மருந்தெல்லாம் வயிற்றுடைய ஓட்டை வழியாக வெளியில் வர ஆரம்பித்தது. சொன்னார், ஜனாதிபதியை காப்பாற்ற முடியாது, ஜனாதிபதி பிழைக்க மாட்டார். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், அன்றைய நாள் மதீனாவை நான் கண்டேன்.
தன்னுடைய சொந்த குழந்தைகள் கொல்லப்பட்டால் எப்படி அழுவார்களோ அதே போல மதீனத்து மக்கள் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தார். ஹலீஃபாவுடைய நிலைமையை பார்த்து தான் கோர்ட்டுக்கு வந்த நேரம் ஜட்ஜி எழும்பி நின்றதுக்காக ஜட்ஜ பதவியிலிருந்து தூக்கினார். ஹலீஃபாண்ட மரியாதை நீ தர தேவை. நீ ஜட்ஜ், எனக்கும் சமமாகத்தான் இருக்கணும், என்னுடைய எதிராளிக்கும் சமமாகத்தான் இருக்கணும். எப்படி தலைவர் சகோதரர்கள், மதீனாவே அழுது ஒப்பாரி வைக்குது, தேம்பி தேம்பி கதறுது. மயக்கம் மயக்கம் தெளிந்த உடனே நம்முடைய தலைவர்கள் என்றால் சுபஹானல்லாஹ் என்ன கேட்பார்கள்? என்ன கேட்பார்கள்? என்னுடைய மனைவி, என்னுடைய புள்ள, என்ற சொத்து அங்க இருக்குது, என்ற பேங்க் பேலன்ஸ் இங்க இருக்குது, ஓடியா ஓடியா என்ற புள்ளைய கூட்டிட்டு வா, அவன் அடுத்த ஜனாதிபதியாக நியமிக்க போறேன். இல்ல சகோதரர்களே, எழும்பின உடனே கேட்ட கேள்வி, இந்த வரலாறை கேட்டும் தொழுகையை விட்டவர்கள் தொழ ஆரம்பிக்கவில்லை என்றால் எதை கேட்டும் தொழ மாட்டார். இந்த ஹலீஃபாவுடைய வரலாறை கேட்டு சகோதரர்களே கேட்டார். முதலாவது கேள்வி, அஸ்ஸல்லைது, நான் தொழுது முடித்து விட்டேனா? நான் தொழுது முடித்தேனா? ஒரு 3 நாள் வாட்டில் அட்மிட் பண்ணி பாருங்களேன். அந்த 3 நாளும் தொழுகையே இல்லை. அந்த 3 நாளும் தொழுகை இல்லைங்க, வந்து மீட்றதும் இல்லை, அதை பத்திய கவலை இல்லை. வாட்டில அதை குத்திட்டா இதை குத்திட்டா நாங்க எப்படி தொழுகிறது? என்னத்தை குத்தினாலும் நீ தொழத்தாவே, என்னத்தை குத்தினாலும் சரி, என்னத்தை கலட்டினாலும் சரி, உனக்கு சுயநினைவு இருக்கிறதா? தொழுகையை விடுவதற்கு அனுமதி கிடையாது. ஒரு தொழுகையை வேண்டும் என்று விட்டால் 80,000 வருஷம் நரக நெருப்பை தாங்க வேண்டும். தயாரா? யார் தயார் சகோதரர்களே? யாரும் தயாராக மாட்டார்கள். உலக நெருப்பையே தாங்க மாட்டார். ஒரு முள்ளு குத்தினாலே துடிப்பான், எப்படி அந்த நெருப்பை தாங்குவது? மனதி எல்லாம் கேட்டார்கள், அஸ்ஸல்லைது, நான் தொழுது முடித்து விட்டேனா? சொன்னார்கள் சஹாபாக்கள், இல்ல கலீஃபா, பகியத் அலைக ரக்அத்துன், ஒரு ரக்காத் தான் தொழுதீங்க, 2வது ரக்காத்ல அந்த பாவி குத்திட்டான், நீங்க மயங்கி விழுந்துட்டீங்க, தொழுது முடிக்கல. அப்படியா? ரலியல்லாஹு அன்ஹுக்கு அனுமதி இருக்கிறது, கீழே உட்கார்ந்து தொழுது முடிச்சிருக்கலாம், கதிரையில உட்கார்ந்து தொழலாம். இன்னைக்கு புட்டுவத்தில் தொழக்கூடிய சகோதரர்கள் நான் சொல்றேன், யாரும் மனசு நோவ கூடாது. காரணம் உள்ளவங்க, வருத்தம் உள்ளவங்க தான் புட்டுவத்தை தொழுகிறது. அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. ஆனால் அதுக்கென்று சில வரையறைகள் இருக்கிறது. இங்க இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டத்தோட வந்து தொழுகிறீங்க, தனக்கு வந்தா தான் நோய் தெரியும். யாரையும் நான் குறிப்பிட்டோ குத்தி காட்டியோ சொல்லல. ஆனா பலருக்கு புட்டுவத்திலிருந்து தொழுகிற சட்டமும் தெரியாது. உண்மையான செய்தி என்னென்றா, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, யாருக்கு எலும்பி நின்று தக்பீர் கட்ட ஏழுமோ அவர் ஃபர்லான தொழுகைக்கு உட்கார்ந்து தக்பீர் கட்டினா அவருடைய தொழுகை கூடாது. சுன்னத்துல உட்காருங்க, பிரச்சனை இல்லை. தராவியில உட்காருங்க, வித்திரில உட்காருங்க. ஃபர்லான தொழுகைக்கு எலும்பி நின்று தக்பீர் கட்ட ஏழும் என்றால் அவருக்கு உட்கார்ந்து தக்பீர் கட்ட அனுமதி கிடையாது. நடந்து வந்து உட்கார்ந்து தக்பீர் கட்டலாம். ஒரு சிலர் தவறுதலாக செய்திருந்தால், தெரியாமல் செய்திருந்தால் திருத்திக் கொள்ளுங்க. யாருக்கு நிக்கிறதுக்கு தான் சக்தி இல்லை, ஆனா அழகா உட்கார்ந்து கீழே நெத்திய வச்சு அவருக்கு சுஜூது செய்ய ஏழும் என்றிருந்தால் அவருக்கு புத்துவத்தில் உட்கார்ந்து சுஜூது செய்வதற்கு அனுமதி இல்லை. அந்த ரக்காத்து கூட. இது மார்க்க சட்டம், என்னுடைய சட்டம் இல்லை. ஆண்டாண்டு காலமாக அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய கோட்டையாக திகழும் திக்வல்ல ஊரில் கேட்டு பாருங்க, உலமாக்களை பிடிச்சி தகுதியானவங்க. விளையாடிராதீங்க சகோதரர்களே. தொழுகையுடைய விஷயத்தில் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி நின்று தக்பீர் கட்டினார். எழும்பி நின்று சக்கராத்துடைய ரத்தம் ஓடுது, மகிழ்ந்துட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல திரும்ப எழும்பினார், நிக்கேலா விழுந்துட்டார். திரும்பவும் எழும்பினார், திரும்பவும் கீழே விழுந்தார். சகோதரர்களை, 4வது முறை எழும்பி நின்று சிரமப்பட்டு தொழுது முடித்துவிட்டு சொன்னார், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஆனனி அலா ஸலாத்தி. நின்று தொழுது முடிக்கிறதுக்கு உதவி செஞ்ச அல்லாஹ்வுக்கே எல்லாம். ஆகையால் சகோதரர்களே, உங்களுடைய ஊர் மாஷா அல்லாஹ் முஸ்லிம்கள் செழித்து வாழக்கூடிய ஒரு செழிப்பான ஒரு பரக்கத்தான ஊர் இது.
நம்முடைய முன்னேற்றம், ஊருடைய முன்னேற்றம் கட்டடங்களில் அல்ல. இந்த ஊருடைய முன்னேற்றம் பணத்தால், பலத்தால், பட்டத்தால், பதவியால் ஏதாலும் அல்ல சகோதரர்களே. என்றைக்கு இந்த மஹல்லா 100% தொழுகையாளிகள் உள்ள மஹல்லாவாக மாறுகிறதோ அப்பொழுதுதான் சகோதரர்களே இந்த திக்வெல்ல, இந்த ஏரியாவை, இந்த மஹல்லாவை இந்த உலகத்துக்கே முன்மாதிரியான முஸ்லிம் மஹல்லாவாக அல்லாஹ் மாற்றுவார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 50% விட தொழுகையாளிகள் குறைந்து விட்டால் அல்லாஹ்வுடைய தண்டனை வருவது நிச்சயம். நிச்சயம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல நல்லவங்களும் சேர்ந்துதான் அழிஞ்சு போவாங்களாம். இது புகாரியுடைய ஹதீஸ். என்னடா வந்திருந்தவர்களே பயங்காட்டிக்கிட்டே இருக்கிறார் யோசிக்காதீங்க. உண்மைய மார்க்க சட்டத்தை முறையாக எத்தி வைப்பதற்கு தான் இந்த மிம்பர் அல்லாஹ் எங்களுக்குரிய சொத்தாக தந்திருக்கிறார். எப்படி நாங்கெல்லாம் ஒன்று கூடி இந்த பள்ளிவாசல் இருக்கிறோமோ இதை போல சொர்க்கத்திலையும் எல்லாம் இருக்கிறோம். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மையான கவலை. உண்மையான கவலை புகாரில வருது. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அஃபனஹ்லிகு வஃபீனா ஸாலிஹூன், நல்லவங்க இருக்கும் போதும் அல்லாஹ் எங்களை அழிப்பானா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் இதா கஸுரல் ஹபஸ், பாவங்கள் அதிகரித்தால், தொழுகையாளிகள் குறவு, தொழாதவர்கள் கூட இப்படியான நிலைமை உண்டாகினால் நல்லவர்களையும் சேர்த்துதான் அல்லாஹ் அழிப்பான். முயற்சி செய்யணும். எதுல சகோதரர்களே? இதுல முயற்சி செய்யுங்க. ஊடுடா போங்க, இறங்குங்க. உங்களோட வீட்டுல, குடும்பத்துல யாராவது தொழுகை இல்லாம இருந்தா கழுத்தை பிடிச்சு கொண்டு வந்து பள்ளியில நிப்பாட்டும். ஒன்னால எங்களை ஊடும் சேர்ந்து அழிய போகுது. இடம் கொடுக்காதீங்க. பெத்த பிள்ளையாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், இடம் கொடுக்காதீங்க. வீட்டில் அவன் தகுதி அல்ல. சில ஃபிக்ஹுடைய சட்டங்களை நான் இங்க சொல்லுவேன். நீங்க புதுசா இருக்குமோ நேரம் மனம் கொடுக்காது. அவங்க எழுதி இருக்கிறாங்க கிதாபுகள்ல, தண்ணி கொடுக்கறதுக்கு கூட தகுதி. தொழுகையை வேண்டும் என்று விட்டார் தண்ணி கொடுக்கறதுக்கு கூட தகுதி. ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் தண்ணி இருக்குது, உது செய்யறதுக்கு அவர் குடிக்கணும், அவர் குடிக்கலாம். அடுத்தது ஒரு மிருகம் தான் இருக்குதுண்டா, ஒரு பரிசுத்தமான மிருகம் தான் அந்த மிருகத்துக்கு கொடுக்கலாம். அது சாவ போகுது. பரிசுத்தம் இல்லாத மிருகத்துடைய கூட்டத்துல தொழுகையை விட்டவனையும் எழுதியிருக்கிறாங்க. தண்ணி கூட கொடுக்க கூடாது. தண்ணி கூட கொடுக்க தகுதி. இன்னைக்கு நாங்க புலங்குறது, தொழில் செய்யறது, வியாபாரம் செய்யறதே எங்களை நாடு ஒரு சுதந்திரமான ஒரு நாடாக இருக்கிறதால நமக்கு ஒன்றும் விளங்குது. இன்னைக்கு பறக்கத்து இல்லாம இருக்கிறது, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, நிம்மதி இல்லை, நோய். பணம் இருந்தா மட்டும் நல்லா இருக்கிறாங்க அர்த்தம் இல்லை. அதை கொள்ளுங்க. அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல ஆகப்பெரிய கோடீஸ்வரனா இருந்திருக்கும். வசதி வாய்ப்பு இருந்தா அவர் பறக்கத்தா இருக்கிறார் நீங்க நினைக்கிறீங்கடா, உலகத்துல ஆகப்பெரிய கோடீஸ்வரனாக இன்னைக்கு பில் கேட்ஸ் அல்லாஹ் வைக்க மாட்டான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வச்சிருப்பான். கேட்டா அல்லாஹ் மக்காவுடைய மலைகள் எல்லாம் தங்கமாக்கி தரவா, திருப்பதியில வருது சொன்னாங்க. அதெல்லாம் வானாயா அல்லாஹ், ஒரு நாள் பசியில இருக்கணும், ஒரு நாள் சாப்பிடணும். இந்த வாழ்க்கை தான் எனக்கு தேவை. உண்மையான வெற்றி சகோதரர்களே, அல்லாஹ் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இந்த ஊருடைய முன்னேற்றத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தொழுகையை பற்றி பிடியுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடைசி வசியத்தை பற்றி பிடியுங்கள். அல்லாஹ் இந்த ஊருடைய தலையெழுத்தை எப்படி மாற்றுகிறான் என்று மட்டும் பாருங்கள். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத் வரைக்கும் முறையாக அவனை தொழுது வணங்கக்கூடிய நல்லடியார்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் இந்த முழு ஊர் மக்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களோட பாவங்களை மன்னிப்பாயா, எங்களோட குற்றங்களை மன்னிப்பாயா, அறிந்து மறியாமல் செய்த எல்லாவற்றையும் மன்னிப்பாயா. நாங்கள் செய்த பாவத்தின் காரணமாக கெட்ட மௌத்தை தந்திராத யா அல்லாஹ். யா அல்லாஹ், நமக்கு பொருத்தமான, உனக்கு பொருத்தமான நல்லடியார்களாக எங்களை கபூல் செய்வாயா. இந்த ஊரில் உள்ள உலமாக்கள், ஆலிம்கள், ஹாஃபில்கள், இமாம்கள், யா அல்லாஹ், ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், சிறுமிகள், நிர்வாகிகள் அனைவரையும் யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமான மக்களாக கபூல் செய்வாயா. இன்மை மறுமையின் வெற்றியாளர்களாக கபூல் செய்வாயா. யா அல்லாஹ் ரஹ்மானே, நம்முடைய கடைசி நிலைமை மதீனா முனவ்வராவில், மஸ்ஜிதுல் நபவியில், ரௌலா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமை, சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த கலிமா சொன்னவர்களாக தருவாயாக. நம்முடைய துஆக்களை அங்கீகரிப்பாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
إن الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى ملاك الحسنات فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا صدق الله العظيم بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك قديم واستغفروه إنه هو الغفور الرحيم. إن الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى ملاك الحسنات فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا صدق الله العظيم. واعلموا عباد الله أن الله تعالى أمركم أمرا عميما وبدأ بنفسه تعظيما وثنى بملائكته المسبحة بقدسه تكريما وقال جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على من أمرتنا بالصلاة والتسليم عليه سيدنا محمد وعلى آله وأصحابه المحبوبين إليه اللهم ارض عن ساداتنا أبي بكر الصديق صاحب الغار وعن عمر بن الخطاب سيد الأغرار وعن عثمان ذي النورين شهيد يوم الدار وعن علي المرتضى قاتل الكفرة والفجار وعن البقية الستة المبشرة بالجنة دار القرار سعد وسعيد وعامر وطلحة والزبير وعبد الرحمن هم الأبرار وعن سيدنا حمزة والعباس عمي نبيك المختار وعن سيدنا الحسن والحسين وعن أمهما فاطمة الزهراء بنت سيد الأخيار وعن المهاجرين والأنصار وعن التابعين والأنوار اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم اعز الإسلام والمسلمين واحم حوزة الدين واجمع كلمة المسلمين على الحق